இந்த ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா பிஸ்னஸ்க்குமே யூஸ் பண்ண முடியும். இது வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஷீட்டு. இந்த ஷீட்டில் வந்து இப்போ வந்து இங்கே நீங்கள் மார்ச் மாதம்னு இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த மார்ச்ன்றதை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ஒரு தடவையும் காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ ஏப்ரல் அடுத்தடுத்த மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏப்ரல் வச்சு சாம்பிளாக பண்ணி காட்டுறேன். இப்போ ஏப்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 ஸோ 2024 அந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலே அடுத்தடுத்த டேட்டுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் மேனுவலாக வேணும்னாலும் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நேம் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், அது நம்ம கிச்சனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கேக் ஷாப் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட்டோட நேம் இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேக்கிங் பாக்ஸ் வந்து எதுக்கோ ஒன்றுத்துக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சிங்களேன். பேக்கிங் பாக்ஸ், அப்புறம் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ், அப்புறம் வேறு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து சாஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ அந்த சாஸ்க்குன்னு சொல்லி நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்களோ அதாங்க நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷாப்பு ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்போம், ப்ராடக்ட் ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் டைப் 1, ப்ராடக்ட் டைப் 2, ப்ராடக்ட் டைப் 3 அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சிருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் பாக்ஸ்னால் அது வந்து பேக்கிங் மெட்டீரியலில் வர ஒரு கேட்டகிரியா. ஸோ வெஜிடபிள்ஸ்னால் அப்போ கிராசரியில் வரும். ஸோ நான் வந்து கிராசரின்னு டைப் பண்ணிக்கினேன். இப்போ சாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாஸஸில் வரும். ஸோ அது என்ன சாஸ்ன்னு நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வரீங்களோ அது எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். அப்போ பேக்கிங் பாக்ஸுன்றது பேக்கிங் மெட்டீரியலில் வரது, வெஜிடபிள்ஸ்ன்றது கிராசரியில் வருது, சாஸ்ன்றது சாஸில் வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் என்ன பில் வாங்குறீங்களோ அதை பார்த்து வந்து டெய்லி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் இது கொஞ்சம் வேலையாக பார்க்காம இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு வீக்லி என்ன நடக்குது, மந்த்லி என்ன நடக்குது எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லி ட்ராக் பண்ணவே முடியும். அதேமாதிரி குவான்டிட்டி, வாங்குகிற ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி எதுக்குன்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 1 kg இந்த மாதம் வாங்கியிருப்பீங்க, நெக்ஸ்ட் மந்த்து அதே 1 kg வாங்கும் போது நீங்கள் என்ன ப்ரைஸ் இருந்துச்சு போன தடையும் இந்த தடையும் சொல்லி கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த குவான்டிட்டி. அப்புறம் ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காகனா நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஷாப்பில் வாங்குகிறோன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்க ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஷீட்டை பார்த்தாலுமே அந்த ஷாப்புக்கு போய் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஷீட்டை வச்சே நம்ம எல்லா டேட்டாவுமே வச்சுக்கலாம். அதுக்காக ஷாப் வேணுன்றவங்க அந்த கேட்டகரி வச்சுக்கோங்க. இது வச்சுருந்தால் பெட்டர், என்னென்ன ஷாப்பில் எங்கெங்கே வாங்குறோன்ட்டு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஷாப்பை வந்து எடிட் பண்ணி இப்போ நான் வாங்குகிற ஷாப்போட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். அது டன் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் திஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம அப்ளை டு ஆல் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ நான் பேக்கிங் மெட்டீரியல் வந்து கேஎம் ஸ்டோர்ஸில் வாங்கியிருக்கேன், வெஜிடபிள்ஸை வந்து இப்போ நான் எம்எல்டி மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன், சாஸை வந்து இப்போ இங்கே சூப்பர் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஆட் அனதர் கொடுத்து நீங்கள் அந்த நேமுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம அப்ளை டு ஆல் கொடுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் திஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே மட்டும்தான் ஆகும். அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா தான் எல்லா காலம்லேயுமே ஆகும். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதாவது ஸ்டோர் ஆட் பண்ணணுனாலும் அந்த ஸ்டோரை எத்தனை ஸ்டோர் வேணால் நீங்கள் அன்லிமிட்டடாக அந்த இடத்துல வந்து எடிட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரைஸிங் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸிங் வந்து ஓவராலாக கால்குலேட் பண்ணுறது மேனுவலாக பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் அது தெரியாதுன்றதால ஸோ அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்க தேவைன்றதால இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து டோட்டல்னு போட்டுட்டு மேனுவலாக ட்ராக் பண்ணாலே இங்கே ஓரத்தில் வந்து அமௌண்ட் காட்டும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் எட்ஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் என்ன அமௌண்ட்டு நீங்கள் மேனுவலாக உட்காந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே டைப் பண்ணிகிட்டே வரலாம். டைப் பண்ணிட்டே வந்து இப்போ நீங்கள் வீக்லி தனியாக பிரித்து போட்டுக்கலாம், மந்த்லி போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லுமே எக்ஸ்பென்ஸை வந்து ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து இதை நான் சாம்பிளாக தான் கொடுத்துருப்பேன், அதனால் நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டோரு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஷாப் பிஸ்னஸ், கேக் ஷாப் இல்லை டீ கடை என்ன எங்கே வச்சுருந்தாலுமே சரி, நீங்கள் சாஃப்ட்வேர் மூலயமா போகிறத விட இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவும் மிச்சமாகவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டில் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஷீட்டில் யாராவது கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு உங்களோட ஷீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட் தான். ஸோ இதில் இருக்கிறத மொத்தமாக நீங்கள் ட்ராக் பண்ணி நியூ ஷீட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இதில் எதாவது பண்ணிங்கன்னா இந்த ஷீட்டில் எல்லாருக்குமே மாறும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே பழைய மாதிரி நான் கொடுத்த மாதிரி மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இதில் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இப்போ நான் எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன்ல, அங்கே நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ பழைய மாதிரியே இருக்கும், நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஷீட்டுக்காக நம்ம பண்ணுற ஒரு வேலையே.
இந்த ஷீட்டில் இதுதான் மேட்டர். இதை வந்து அப்படியே நம்ம வீக்லியும் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம், மந்த்லியும் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வீக்லின்றத வந்து ஒரு வீக்கோட ட்ராக் அண்ட் ட்ராப், ஒரு வீக் ஃபுல்லாக நடந்த செலவை நீங்கள் ட்ராக் பண்ணி வீக்லி அது எத்தனாவது வீக், ஃபஸ்ட்டு வீக்கா, ஏப்ரல் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கா, செகண்ட் வீக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுலேயும் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம பிரிக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து வீக்குக்கு தனி ஷீட் வச்சுருப்பேன், மந்த்லிக்கு தனி ஷீட் வச்சுருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி நிறையா கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்றதால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஷீட்டில் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஷீட்டோட இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டாக் அப்டேட் ஷீட் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மேலே இருக்க என்னோட ஸ்டாக்குக்கான பாக்ஸ். இப்போ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், பவுடர் யூஸ் பண்ணுவோம், பேக்கிங் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து உங்களுக்காக சாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஐட்டம், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கேக் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை என்ன வச்சுருந்தாலுமே ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஒரு பாக்ஸை மட்டும் காப்பி பண்ணி நான் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ சாம்பிள் 3 பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சாம்பிள் 3 பாக்ஸ் இப்போ நான் ஃபுல் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஷீட்டை நான் இங்கேயே பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நியூ ஷீட் க்ரியேட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இப்போ சாம்பிள் 3ன்னு இருக்க இடத்துல இப்போ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான், ஏன்னா நான் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ், பவுடர்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சாஸ்ன்னு இன்னொரு காலம் வச்சுருப்பேன். ஸோ சாஸ் எக்ஸாம்பிளாக வச்சு நான் போட்டு காட்டுறேன். இப்போ சாஸ் அப்படின்னா ஸோ டொமேட்டோ சாஸ் இருக்குமா, அப்போது ஒரு ப்ராடக்ட் சாஸில் என்னென்ன சாஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அப்போ டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மஸ்டர்ட் சாஸாக இருக்கட்டும், இல்லை க்ரீமிகா பிராண்ட்லேருந்து ஏதோ ஒரு சாஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நான் டைப் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கட்டமாக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வந்து அன்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாக்குன்னு அர்த்தம். அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் காலி ஆகுதுன்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மொபைல்லேயே இந்த ஷீட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு மாறிடும். ஸோ இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ டொமேட்டோ சாஸ் இருக்குது அப்படின்னா நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ நான் வந்து டிக் பண்ணோன்னே இந்த இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு மாறிச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே கூட பார்க்க தேவையில்ல, நீங்கள் டிக் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு ரிமைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷாப் போகும்போது மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இதெல்லாம் டிக்கில் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கணும். நீங்கள் பர்ச்சேசிங்காக போகும்போது எதெல்லாம் டிக்கில் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டாக் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு தெரியும். இதை வந்து நீங்கள் ஓனர் தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஒர்க்கர் யார் இருந்தாலுமே யார் வேணாலுமே இந்த ஷீட்டை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ யாராவது வந்து கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ஷீட்டோட ஆக்சஸ் கொடுத்தாலே போதும், அவங்க இதில் போய் டிக் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி வந்துடுவாங்க. ஸோ நம்ம கடையில் இருக்க எல்லா க்ளவுடில் இருக்க இல்லை என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் அகெயின் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எத்தனை பாக்ஸ் வேணுமோ, எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.